ஒற்றை வார்த்தையில் ஒரே ஒரு கேள்வியும் சாட்டை முருகனுக்கும் சீமானுக்கும் விஜய் அரசியலுக்கு வந்தார் என்ன ப்ராப்ளம் சார்? என்ன ஆக போகிறது? எல்லாரும் தான் அமைதியா இருக்காங்க, எல்லா கட்சியும் தான் சாத்தமா இருக்கிறாங்க. நீங்க மட்டும் ஏன் சொல்லி இருக்கிறது? ஏன் விஜய் அரசியலுக்கு நுழைஞ்சா உங்களுடைய ஓட்டுகள் வந்து விரிஞ்சிடுமா அப்படின்னு பயமே வந்துட்டதா? இல்லது இத்தனை காலம் நீங்கள் சாதிக்காத இன்னும் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள்? அதாவது புதிய ஒரு ஆட்சி வர வேண்டும், வரட்டும் என்பதை மக்கள் நம்புகிறார்கள். அதற்காக அவர்களுக்கு கூட்டம் கூடுகிறது. அதை நீங்கள் பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டே இருங்க. ஆனா அதற்காக வேண்டி நீங்கள் நக்கல் அடித்து விளையாடி அடித்து ஒரு சராசரியான ஒரு மனிதனாக அவரை உச்சரித்து பேசுவதோ அல்லது ஒரு காமெடியனாக பேசுவதோ இப்படி என்று பல விஷயங்களை நீங்கள் பேசுவதை பார்க்கும்போது வந்து எங்களுக்கு கோபம் தான் வரும். எங்களுக்கு நிச்சயமாக தமிழர் கட்சி மேல ஒரு ஆதங்கமே வருகிறது என்பதுதான் உண்மை. வாங்க இந்த வீடியோக்களை ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். விஜயை பொறுத்தவரை அவரை மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும், மக்களுக்கு ஏதாவது செஞ்சிடணும் அப்ப என்று அவரு அரசியலுக்கு நுழைஞ்சிருக்கிறான்னு நீங்க அதை தப்பா நினைக்கிறேன்னா தப்பா நினைச்சுட்டு போங்க. ஏன்னா அவர் பணம் சம்பாதிக்க மட்டும் குறிக்கோளோட அரசியலுக்கு வரணும்னு பார்த்தா நிச்சயம் அவர் சினிமாவில் இருந்து பணங்களை சம்பாதித்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் திடீரென அரசியலுக்கு நுழைந்தார் என்றால் அதற்கு மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம். கமலஹாசன் கூட ஆரம்பத்துல சொல்லி இருக்காரு, அரசியலுக்கு எனக்கு பிடிக்காது, அரசியல் வரவும் தெரியாது, அரசியலை வந்தா நமக்கு சரியாகாது, அரசியல்ல நமக்கு நுழைஞ்சா செட் ஆகாது அப்படி என்று சொன்ன ஒரே மனிதன் அரசியலுக்கு தனி கட்சி ஆரம்பிச்சு தோல்வி விட்டாலும் அதற்காக இப்போது திமுக கட்சியின் துணை நின்று இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்று தெரியுமா? அவருக்கு நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் மக்களுக்கு நடந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆதங்கம் தான் இந்த அரசியலுக்கு நுழைய வைக்க வேண்டிய காரணங்களாக. அப்பேற்பட்ட பல எண்ணங்கள் தான் நம்முடைய தளபதி விஜய் மீது வந்திருக்கலாம் இல்லையா? அவர் வரட்டும், அதற்காக நீங்கள் எதிர்ப்பு குரலும் அநியாய குரலும் எதற்காக கொடுக்கிறது? அன்னைக்கு தம்பி வரட்டும், தம்பி எதிர்ப்பு நிற்கட்டும், இந்த நாட்டுக்காக எது நல்லது பண்ணட்டும் அப்படி என்று சொன்ன தீமானு இப்போது தம்பி வாடா போடா என்று அவன் எப்படி இப்படி ஒரு கூலிக்கு அப்படி என்று பல விஷயங்களாக பல சம்பவங்களை நீங்கள் பேசிக்கொள்ளும் போது வந்து நிச்சயமாக எங்களுக்கு அதை கவலை அளிக்க. சீமான் சார் பேச தெரிஞ்சா என்னவும் பேசலாம், சாட்டை முருகன் சார் பேச தெரிஞ்சா என்னவும் பேசலாம். பேச தெரியும் என்று நீங்கள் என்னவெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தால் பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு சரியாகுமா? உங்களுக்கு கூட்டம் வருத்துங்க, நீங்க செயல்படுங்க, இந்த எலெக்ஷன்ல நீங்க வெற்றி பெறுங்க, உங்களால சொந்த முயற்சியை கொடுங்க. ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்தி பேசுவது இத்தனைக்கும் திமுகவை தான் கண்டிப்பாக தாவேக கட்சி மறுத்து எடுக்கிறது. ஆனா ஸ்டாலின் அமைதி காத்து கொண்டே இருக்கிறார். ஆனா சீமான் உனக்கு என்ன ஆகி போச்சு? சாட்டை முருகன் உனக்கு என்னடா ஆகி போச்சு? நீ எல்லாம் எதுக்குறான்? இதற்கெல்லாம் நீ குரல் கொடுக்கிற, இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு நீ எதுக்கெல்லாம் நக்கல் பண்ற? நீ கேட்கிற கேள்விக்கு உன்னால சரியான ஒரு பதில் கொடுக்க முடிகிறதா? இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில வந்து பலவீனர்கள் வர வேண்டும், பல ஆட்சிகள் உருவாகும். ஜனநாயக நாட்டுல வந்து எத்தனை பேர் அரசியல்ல வரக்கூடாது என்பதற்கான சட்டம் இருக்கிறதா? அந்த சட்டத்தை சாட்டை முருகனும் சீமானும் உருவாக்கப்படுகிறதா? என்னப்பா இது? நீங்க அரசியல்ல வந்து இதுவரைக்கும் ஒரு சீட்டை எடுக்க முடியல. உங்களுக்கு குறைந்த அளவுக்கு சில ஓட்டுகள் விழுந்த உடனே ஒரு கொப்பு ஏறிடுமா? இன்னைக்கு அரசியல் நீங்க போட்டி போடப்பனா உதாரணமாக நீங்கள் போட்டி போட வேண்டும். அதற்காக ஒருவரை விரைவாக பேசிக்கொண்டு நீங்கள் கரம் சாத்தி கொண்டு பேசினால் நிச்சயமாக உங்க கட்சி வந்து வின் பண்ணாது. இந்த கட்சியில் நீங்கள் செயல்படுத்தவும் முடியாது என்பதற்காக தெரிகிறது. ஆனால் இத்தனைக்கு நீங்கள் வலுக்கட்டாயமாக விஜய் கட்சியை போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்காக முக்கிய குறிக்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் நீங்கள் காசு வாங்கி கொண்டுதான் நிறைய விஷயங்கள் செயல்படுகிறீர்கள். ஓட்டை பிரிப்பதற்காக முயற்சிகளை ஏறிக்கொண்டிருக்கும் மட்டும்தான் மக்களால் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நாங்கள் புரிந்து கொள்றோம். நீங்க எங்களை வந்து முட்டாளாவும் நீங்க நிறைய பேசுகிறோம் என்று நிறைய முட்டாளாக்கம் பண்ணி எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தராண்டாம். எங்களுக்கு அரசியல் ஆட்சிகளும் தெரியும், என்ன நடக்கப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியும். நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கான்னு எல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இடத்துல வந்து நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப தவறான ஒரு எண்ணங்களாக தீர்க்கப்படும். இப்போ நீங்க அவருக்கு நீதிமன்றத்துல ஹைகோர்ட்ல நிறைய எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தாலும் நிச்சயமாக தெலுங்குல வந்து ஹைகோர்ட்டுக்கு சில பாதங்கள்ல விஜய் கண்டிப்பாக இருக்க மாட்டார். அவருடைய சூழல் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். நானும் உண்மையிலே தளபதி ரசிகனும் கிடையாது, தளபதி எனக்கு பிடிச்ச நடிகரும் கிடையாது. அப்படி இருந்தும் இந்த நாட்டுல வந்து ஒரு பெரிய ஆட்சி எதிர்பார்க்கின்ற ஒரு இந்திய குடிமகனாக தான் நான் பேசுவேன்.
அந்த அளவுக்கு தான் இந்த பேச்சுக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும். நமக்கு இந்த தாவேகா கட்சி தலைவர்கள் இப்படி நீங்க என்னத்தான் பேசி அவரை தரம் தாழ்த்தி கொண்டாலும் யோசிப்பவர்கள் பல பேர்கள் வந்து விஜய்க்காக குரல் கொடுப்பவர்கள் நிறைவேறிந்த சமுதாயத்தில் இருக்காங்க, சமூகத்தில் இருக்கிறாங்க. விஜய் இந்த அரசியல் வந்து சமூக ஒடுக்கக்கீழே சொல்லாதீர்கள். நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. அது பெண்மை கலந்து ஒரு யுத்தம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அது நிறைய பாதுகாப்புத்தனமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நீங்க கட்டி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அரசியல் என்பதை நமக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு நூலகமாக அதுல வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் பரிசு எழுதினாதான் தெரியும். அதுல பாஸ் ஆகும் தோல்வி அடைவதும் அதை வெயிட் பண்ணி வந்து பாருங்கப்பா. நீங்க வைக்குவதை மாதிரி என்னவெல்லாம் பேசிக்கிறீங்க அப்படி இப்படி என்று நிறைய விஷயங்கள் உங்க சொந்த வார்த்தையில் கற்றுக்கிறீர்கள். இது உங்களுக்கு நீங்க வந்து முடிச்சு போடுற மாதிரி சில விஷயங்களாக மாறிக்கொண்டிருக்க அதை தயவு செய்து புரிந்து சீமான் சார், நீங்கள் பேசுவது உங்களுக்கு பேச தெரியுமாக்க வேண்டி என்ன வேணாலும் நீங்க பேசலாம். நீங்க இருக்கட்டும், நீங்க எந்த அளவு உழைக்க வேண்டும், எப்படி வேணும் நீங்க உழைச்சு ஏன் உங்களால வர முடியல? அப்பேற்பட்ட சில விஷயங்களை தெரிவிச்சு பாருங்க. அடுத்தவங்க காசு வாங்கி அரசியல் பண்ணா எவனாலையும் வர முடியாது. காசு இல்லாதவா தோத்துதான் போவனே தவிர வந்து அவரால் நல்ல ஒரு அரசியல் தலைவரா இருக்க முடியுங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இப்போ உள்ள அரசியல்ல வந்து எல்லாருமே ஊழல் சில விஷயங்களை நம்பித்தான் அரசியல் பண்றீங்க. ஆனா ஊழல் சில விஷயங்களை நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு புதிய முயற்சி நம் நாட்டுக்கு எடுத்துரைக்க பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது நான் சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் தனி வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து